பாடல். யாரை நம்புவது? இந்த உலகில் யாரை நம்புவது? கண்ணதாசன். உண்மை கதை. இந்த உலகத்தில் ஒரு நாள் நாமெல்லாம் கேட்கும் ஒரு கேள்வி இருக்கு. யாரை நம்புவது? இந்த கேள்வியை ஒரு சாதாரண மனிதன் அல்ல, தமிழ் இலக்கியத்தின் மாபெரும் கவிஞன் கண்ணதாசன் கேட்டான். அப்போ அவர் வாழ்க்கையில் என்ன நடந்தது? வாழ்க்கை உடைந்த காலம். ஒரு காலத்தில் கண்ணதாசன் எல்லாம் இருந்தவர். புகழ், அதிகாரம், நண்பர்கள், அரசியல் செல்வாக்கு. ஆனால் காலம் திரும்பியது. அரசியல் தோல்வி, நெருங்கிய நண்பர்கள் விலகல், பொருளாதார நெருக்கடி. நேற்று வரை அண்ணா என்று சுற்றியவர்கள் இன்று திரும்பியும் பார்க்கவில்லை. அந்த இரவு ஒரு இரவு. சென்னையில் தனியாக வராண்டாவில் அமர்ந்திருந்தார் கண்ணதாசன். சுற்றிலும் அமைதி, ஆனால் மனதில் புயல். அப்போது அவர் தன்னிடமே கேட்ட கேள்வி, நான் யாரை நம்பினேன்? என்ன கிடைத்தது? இனி இந்த உலகில் யாரை நம்புவது? அந்த கேள்விதான் கவிதையாக உடைந்தது. பாடல் பிறந்த தருணம் அந்த இரவிலேயே காகிதம் எடுத்தார். கற்பனை இல்லை, அலங்காரம் இல்லை, வழியிலிருந்து நேரடியாக வந்த வரிகள். யாரை நம்புவது? இந்த உலகில் யாரை நம்புவது? இது ஒரு பாடல் அல்ல. தோல்வியடைந்த மனிதனின் குரல், ஏமாந்த மனதின் சத்தம். ஏன் இது எல்லோருக்கும் சொந்தமானது? இந்த பாடல் ஒரு கண்ணதாசனுக்காக அல்ல, நண்பனால் கைவிடப்பட்டவனுக்காக, அதிகாரத்தை நம்பி ஏமாந்தவனுக்காக, வாழ்க்கையையே சந்தேகித்த ஒவ்வொருவருக்காக. அதனால் தான் இந்த பாடல் காலம் கடந்தும் உயிரோடு இருக்கு. கண்ணதாசன் சொல்ல வந்த ஒரே தத்துவம், மனிதனை முழுமையாக நம்பாதே, உன் மனச்சாட்சியை மட்டும் நம்பு. அதனால்தான் இன்றும் நாமெல்லாம் கேட்கிறோம், யாரை நம்புவது? இந்த உலகில் யாரை நம்புவது?